Taste the Daily. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என அரசுக்கு மீண்டும் ஆளுநர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை என்ற நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை என்ற நிலையில் அரசுக்கு மீண்டும் இந்த வலியுறுத்தலை ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரம். ஆளுநர் மீண்டும் வலியுறுத்தலை கொடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் 6 பல்கலைக்கழகங்களில் இல்லாத நிலையில் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு சர்ச் கமிட்டி தேடுதல் குழு அமைக்கப்படுகின்றது. இவ்வாறு அமைக்கப்படக்கூடிய அந்த சர்ச் கமிட்டி அந்த தேடுதல் குழுவிலே யுஜிசி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் தமிழக அரசு இது புது நடைமுறை, இதையெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது. ஏற்கனவே தமிழக அரசு என்ன நடைமுறையை பின்பற்றி வருகிறதோ அதே நடைமுறையை பின்பற்றுவோம். அதாவது தேடுதல் குழுவில் 3 பேர் மட்டுமே இருப்பார்கள். பல்கலைக்கழக தரப்பில் ஒருவரும், அதே போல தமிழக அரசு தரப்பில் ஒருவரும், ஆளுநர் தரப்பில் ஒருவரும். இந்த 3 பேரும் தான் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் சர்ச் கமிட்டியிலே இருப்பார்கள். ஆனால் தமிழக ஆளுநர் RN ரவி கடந்த ஆண்டிலிருந்து புதிதாக யுஜிசி மெம்பரையும் சேர்க்க வேண்டும். மத்திய அரசினுடைய சார்பிலே இருக்கக்கூடிய யுஜிசி உறுப்பினர் ஒருவரை நீங்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டும். 3 பேர் என்பதற்கு பதிலாக 3+1, அதாவது 4 நபர்கள் இந்த சர்ச் கமிட்டியில இடம்பெற வேண்டும் என ஆளுநர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். முன்பு அமைச்சர் பொன்முடி இருந்த போதும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிச்செழியன் இருக்கின்றார். 2 பேருமே தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். காலமாக 3 பேர் தான் இந்த தேடுதல் குழுவில் இருப்பார்கள். அந்த 3 பேர் தான் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு யார் அடுத்த துணைவேந்தர் என்பதை தேர்வு செய்து 3 பேரை அனுப்பி வைத்தால் அதில் ஒருவரை ஆளுநர் எடுத்துக்கொள்வார், அதை பரிந்துரைப்பார். எனவே இதுதான் நடைமுறை, இந்த நடைமுறை தான் தொடர வேண்டும். மத்திய அரசினுடைய உறுப்பினராக யுஜிசியினுடைய மெம்பராக ஒருவரை இதிலே சேர்க்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்து வருகின்றது. இந்த வழக்கு கூட உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. தற்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேக்கன்ட் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு தேடுதல் குழு அமைக்கப்பட்ட போதும் மீண்டும் இந்த சர்ச்சை வெடித்திருக்கிறது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட தெளிவான ஒரு விளக்கத்தினை நேற்று வெளியிட்டிருந்தார். ஆளுநர் இது போன்று செய்யக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான் பின்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் அறிக்கை கொடுத்த நிலையில் ஆளுநர் மீண்டும் வலியுறுத்தலை கொடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.